Hi friends, welcome and welcome to Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ரீசன்ட்டா அந்த Nivea moisturizer யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இத நான் வாங்கி ரீசன்ட்டா ஒரு 1 வீக்கா வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்க கூட ஷேர் பண்ண அப்படினா நீங்களும் வந்து வாங்கி பாப்பீங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி புதுசா வந்து மேக்கப் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நீ மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணது இல்லையா அப்படினா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிஃபோர் மேரேஜ் தான். மேரேஜ்க்கு அப்புறம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்புறம் நான் கன்சீவ் ஆனதால கம்ப்ளீட்டா வந்து எந்த மேக்கப் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் இப்போ பார்த்தா நிறைய புது ப்ராடக்டாக இருக்குது. சரி அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒன்று வந்து நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீமும் நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். நான் எதுவுமே இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கூட நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்லலாம். நீங்களும் வந்து புதுசாக என்ன மாதிரி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நிவியா க்ரீம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுங்க, இல்லை சும்மா இருக்கும்போது கூட நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுங்க, அது வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த பவுடரை தவிர எதுவுமே யூஸ் பண்ணி பழக்கமே இல்லை. இப்போ தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அக்கேஷனலாக எப்பயாவது தான் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து சரி நம்ம அடிக்கடி வீடியோலாம் எடுக்கிறதால மேக்கப் போட வேண்டியதாக இருக்குது. போட்டாலும் அங்கே ஒன்றும் இல்லை. சரி ஓகே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 160 rupees வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இது எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 96 rupees அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இந்த ஒரு க்ரீம் வாங்குறதுக்காமா நீ வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இந்த க்ரீம் வாங்குறதுக்காக நான் ஃப்ளிப்கார்ட் போகிறீங்க. நான் வந்து ஒரு 2 பொருள் வீட்டுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து டெலிவரி சார்ஜ் வந்து 80 rupees கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக வேறு ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அது வந்து 500 மேலே போனால் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஆஃபர் வந்து ஏன் யூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மேக்கப் ப்ராடக்ட் வந்து இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரையல் ப்ராடக்ட் மாதிரி அது வந்து எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இனி வந்து மேக்கப் ப்ராடக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இது நான் வாங்கியிருக்கேன். இந்த க்ரீம் வந்து நல்லா வந்து ரொம்ப க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து தெரியல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னாவே போதும். நல்லா வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஆயிலியாக வந்து ஒட்டிக்கிட்டு பிசுன்னு க்ரீம் தடவின மாதிரி அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லை. கம்ப்ளீட்டாக அதை தடவின ஃபீலிங்கே இருக்காது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நிறையவே இருக்குது. இது வந்து நான் வந்து இது பெருசு வாங்கியிருக்கேன். ஐ திங்க் இதை விட சின்னது ஒன்று இருக்குன்னு நான் வந்து பார்த்துருக்கேன். 38 rupeesன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 160 rupees நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா இது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது வந்து 96 rupees கிடைக்குது. நீங்கள் 38க்கு வாங்குறதுக்கு இதுவே வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து நீங்கள் 38 வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் நீங்கள் வாங்குங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா மட்டும் அதை பெருசாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து வாங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எதுவுமே யூஸ் பண்ணது இல்லை, எனக்கு பெருசாக வந்து அதை பற்றி தெரியாது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆனால் பட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ரீம் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீஸாகவும் தெரியல, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கையில் எடுத்தோம் அப்படின்னாவே இந்த க்ரீம் வந்து க்ரீம் வந்து க்ரீஸ் ஆகலை. ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரியே பிசுன்னு அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீம் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் வந்து ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணலாம். 2 பேருக்குமே இது நல்லாவே செட் ஆகும். என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது. ஸோ இது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். 2 பேருக்குமே இது வந்து நல்லா செட் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறத விட இந்த மாதிரி வந்து ரேட் கம்மியாக இருக்குது. அந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி புதுசாக நீங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காமல் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சின்னதாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பெருசாக வந்து எனக்கு மேக்கப் ப்ராடக்ட் பற்றி தெரியாது. இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து இது உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ரீம் நல்லா இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து புது வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை.